ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்துல நம்ம ஹீரோக்கு காதல்னாலே செட் ஆகாதுங்க. அதாவது இவன் லவ் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணுவான். பட் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். அந்த இடத்துல வந்து ஓடிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து வெக்கேஷனுக்காக அவன் பிசினஸ்ல இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஃபாரின்ல ஒரு பொண்ணு கூட இப்ப சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, ஒரு சிஐடிட்ட வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தின டீட்டெயில்ஸ் எடுன்னு சொல்லும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தின இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே அந்த பையனை நான் கொன்னேவன்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா, ஒரு கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக போறான். இப்போ நம்ம ஹீரோனிக்கு இந்த விஷயம் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி இதோட அப்பா தான் இந்த சிஐடி. உடனே ஹீரோனி இந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போறா. அப்போ ஹீரோ சொல்ல வரும்போது டக்குன்னு ஹீரோனி அந்த இடத்துக்கு போனோன்னே, ஹீரோனி யாரா அப்படி சொன்னோன்னே டக்குன்னு நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க கொல்ல வந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்து இந்த பையனை வந்து காப்பாத்திடுறா. இப்போ ஹீரோ என்ன சொல்றனா, ரொம்பவே நன்றி. நீ யார் என்னன்னு தெரியல. பட் நான் என்ன இவன் கொல்ல வராங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினி போயிடுறா. ஹீரோயினி போனாலும் ஹீரோயினிக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஹீரோவோட நினப்பு வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக காலையில ஜாக்கிங் போகும்போது அவனை பார்க்க போறான். அப்ப ஹீரோ, உன்கிட்ட நேத்தே பேசணும்னு நினைச்சேன். டக்குன்னு நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியல. உன் பேர் என்ன அப்படின்னோடனே டக்குன்னு ஹீரோயினி வந்து அவன் ஒரிஜினல் நேம் சொல்லாம ஒரு ஃபேக் நேம் வந்து சொல்றான். சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினி எப்பவும் போல ஜஸ்ட் ஃப்ரெண்டா அந்த இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கும் ஹீரோயினிக்குள்ளேயே வந்து ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை தாண்டி ஹீரோயினிக்கு ஹீரோ மேல லவ் ஃபீல் வந்து வந்துடுது. பட் ஹீரோ கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, ரிலேஷன்ஷிப்னா என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னாலே ஆகாது. அதனால நான் எப்பவுமே செட் ஆக மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கோம். லவ் பண்ற மாரி சுத்துறோம். அதோட நிப்பாட்டிக்கணும். இந்த மேரேஜ் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோயின் என்ன பண்ணலாம், அவங்கிட்ட ஒரு சின்ன காசு பணத்த வச்சுட்டு, இது நான் உழைச்சு வாங்கினது. இது ஆனா நீ பிசினஸ் சம்பாதிச்சது. 2க்கும் டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? இத நான் இங்க வைக்க யாரும் எடுக்க மாட்டாங்க பாரு அப்படிங்கிற மாரி சொல்றா. பட் அங்கிட்டு வந்து ஒருத்தன் 2 படத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். அப்ப ஹீரோ அந்த பணத்த அடிச்சு புடுங்கி ஹீரோயின்ட்ட குடுத்து என்ன சொல்றான்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பணம்னாலே எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நீ நினைக்கிற மைண்ட் செட்லாம் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நாளைக்கு எனக்கு பர்த்டே என் கூட வரியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோ வந்து பார்ட்டிக்கு காலையில இருந்து பல இடங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கா. அப்படி சுத்தி காட்டிட்டு இருக்கும்போது, ஹீரோக்கு ஹீரோயின் மேல பொசசிவ்னஸ் வரணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, தனக்கு நெறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க பேர்கள் எல்லாத்தையும் சொல்றா. அப்போ ஹீரோக்கு வந்து, இது என்ன இவளோ பசங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஹீரோயின் நைட் ஒரு தடவ தனியா போகும்போது, அவங்கிட்ட சில பசங்க அவகிட்ட ரூடா நடந்துக்கிறத பார்த்துட்டு, அப்பதான் சொல்றா, உன் ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு குடு. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. நான் எல்லாத்தையும் உடனே செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லும்போது, ஹீரோயின் வந்து இவ பாட்டுல ஒரு நேம சொல்லியிருப்பா பாத்தியா? அதே எல்லாத்தையும் ஹீரோ ஒரு பார்ல வச்சு நோட் பண்ணிட்டு இருப்பான். இவன்ட்ட மொதக்கடைல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இவன கொல்ல வந்தான்னு சொல்லுமா. அவன் வந்து இந்த விஷயத்த கேட்டு என்ன சொன்னான், சரி நான் உனக்கு சிஐடி நம்பர் தரேன். நீ அவங்ககிட்ட போய் விசாரி அப்படின்னோனே, ஹீரோயினோட அப்பா நம்பர் வந்து குடுப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியோட அப்பாட்ட போய் கேட்டு, இப்படி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சேஃப்டியா இருக்காங்கிற மாரி எனக்கு தோணல. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னோனே, அந்த பொண்ண பத்தி சொல்லுங்க அப்படின்னோனே, அந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாட்ட சொல்லவும், ஹீரோயினியோட அப்பாக்கு இது தன் பொண்ணு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் பொண்ணுகிட்ட போய் அவரு என்ன கேட்காருன்னா, "உனக்கு இந்த பையன தெரியுமா?" அப்படிங்கிற மாரி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது, "எனக்கு தெரியும்பா. நான் லவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ற விஷயத்த வந்து ஹீரோயினோட அப்பா கேட்ட உடனே, ஹீரோயினியோட அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இவரு என்ன பண்ணாருன்னா, திருப்பி ஹீரோவ பார்க்கறதுக்காக அவரோட ஹோட்டலுக்கு வந்துட்டு, ஹீரோட்ட என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு செட் ஆகுது." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு யாரு?" அப்படின்னோனே, "அது என் பொண்ணு தான். நாங்க ஒரு மிடில் கிளாஸ். உங்கள மாரி நாங்க பணக்கார பசங்க கிடையாது. அதனால நீங்க இங்கேருந்து கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னே தெரியாம, ஹீரோ அந்த இடத்துல இருந்து, "இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்றா. ஹீரோயினி அவ காதல ஹீரோட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. பட் இவ லவ் பண்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதுனால, அவகிட்ட இருந்து அவ அப்படியே மெதுவா அவாய்ட் பண்றா. அவாய்ட் பண்ணிட்டு இவனும் ஊருக்கு வந்து, ஊர்ல அவனோட பிசினஸ் எல்லாத்தையும் எப்பவும் போல பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல இவனுக்கு மறுபடியும் ஹீரோயினியோட நெனப்பு வந்தது. அதாவது இவன் ஹீரோயினிய லவ் பண்றாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, திருப்பி ஹீரோயின்ட்ட எப்படியாவது ப்ரோபோஸ் பண்ணி அவ கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, திருப்பி ஹீரோயின் இருக்கிற நாட்டுக்கே தேடி வரான். அப்படி தேடி வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி இல்ல. இவனும் ஊரு ஃபுல்லா ஹீரோயினிய தேடுறான். அதாவது இவன் ஹீரோயின் கூட எங்கெல்லாம் இருப்பானோ, அந்த எல்லா இடத்துக்கும் போய் ஹீரோயினிய தேடுறான். ஹீரோயினி எங்கேயுமே இல்ல. அப்போதான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு புறா வந்து காப்பாத்திருப்பாங்க. இப்ப அந்த புறா என்ன பண்ணுதுன்னா, ஹீரோ கையில இருந்த ஒரு பூ எடுத்துட்டு பறந்து போகுது. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த புறா பின்னாடியே போகும்போது, ஹீரோயினி ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கா. அப்போ ஹீரோயினிய பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன மன்னிச்சிடு. நான் உன்ன காதலிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அந்த லெட்டர் எழுதியிருப்பான். அத படிச்சுட்டு ஹீரோவும் உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றா, "உனக்கு தான் ரிலேஷன்ஷிப் ஆவாத. நான் கிளம்புறேன்." அப்படின்னோனே, "என்ன மன்னிச்சிடு. எனக்கு எல்லாமே நீ தான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம ஒண்ணா வாழலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லி அவன் ஹீரோயினி கிட்ட கெஞ்சறதோட இந்த திரைப்படத்தோட கதைய வந்து முடிப்பாங்க. உண்மைய சொன்னா இந்த திரைப்படம் ரொம்பவே அழகான, அதே நேரத்துல நம்ம பிரபுதேவா எடுத்த ஒரு பெஸ்ட் திரைப்படம்னு இந்த திரைப்படத்த சொல்லலாம்.
இதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மீ ஆல்.